மதுரை மேயர் தலைமையில் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன? 100 வார்டுகளை உள்ளடக்கிய மதுரை மாநகராட்சியில் பெருமளவு வரி ஏய்ப்பு நடந்ததாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில கிட்டத்தட்ட 5 மண்டலங்களை உள்ளடக்கிய மதுரை மாநகராட்சியுடைய மண்டல தலைவர்கள் ஏற்கனவே ராஜினாமா செய்தார்கள். அதே போன்று பல்வேறு பதவிகளை வகித்த முன்னாள் மாநகராட்சியுடைய ஊழியராக இருந்தாலும் தற்போது பிற மாவட்டங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் என சுமார் 17 நபர்கள் தற்போது வரை கைது செய்யப்பட்ட நிலையிலே நேற்று மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய கட்சி அலுவலகத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்த்தினார்கள். அப்போது செல்லூர் ராஜு ஆனவர் அதிமுக இன்று நடைபெறக்கூடிய இந்த மாமன்ற கூட்டத்தில் பங்கு பெற மாட்டார்கள். காரணம் என்னவென்று பார்த்தோமேனால் மதுரை மாநகராட்சியுடைய மேயராக இருக்கக்கூடிய இந்திராணி அவர்களுடைய கணவர் பொன் வசந்த் கைது செய்யப்பட்ட நிலையிலே மேயருடைய நிழலாக இருந்து அவர் செயல்படுவதாகவும் மேலும் மேயர் பதவியை ராஜினாமா செய்யும் வரை அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற மாட்டார்கள் என்று தெரிவித்த நிலையில் 100 வார்டுகளை கொண்ட இந்த மதுரை மாநகராட்சியில் அதிமுகவை சேர்ந்த 15 மாமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெறாமல் இருக்கிறார்கள். அதே போன்று பார்த்தோமேனால் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பிற கட்சி மாமன்ற உறுப்பினர்களும் மற்ற கட்சிகளுக்கு மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்ட நிலையிலே அதிமுக தொடர்ந்து புறக்கணிப்பு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று ஏற்கனவே பதவியை ராஜினாமா செய்த மண்டல தலைவர் தற்போது கையொப்பமிட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்து வருகிறது. அதே போன்று மாமன்ற கூட்டத்தில் பேசிய திமுகவுடைய மாமன்ற உறுப்பினர் கூட பார்த்தோமேயானால் இவர்கள் அதிமுகவினரை பொறுத்தவரை இந்த மாமன்ற கூட்டத்தை புறக்கணிக்கவில்லை, அவர்கள் மீது வழக்கு பாய்ந்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தில் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் பேசுகையில் அவர்கள் இதை புறக்கணிக்கவில்லை, பயந்து ஓடி ஒளிந்திருக்கிறார்கள் என்று பேசியிருக்கிறார்கள். மொத்தத்தில் பெரிதும் பரபரப்பாக காணப்பட்டு வந்த மதுரை மாநகராட்சியுடைய இந்த 42வது மாமன்ற கூட்டம் மேயர் இந்திராணி தலைமையில் நடைபெற்று வந்தாலும் அதிமுகவினர் தொடர்ந்து புறக்கணித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.